என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. திரு ஆ. ராஜா உட்பட பலர் விமர்சிக்கிறார்கள் என்கிற போது சற்று வலி அளிக்கிறது, வலியாகத்தான் இருக்கிறது. நம்மை பிடிக்காதவர்கள் எப்போதும் விமர்சித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். நாம் எந்த முடிவு எடுத்தாலும் விமர்சிப்பார்கள். திமுக அணியிலேயே தொடர்வது என்றாலும் மீண்டும் திமுக கொத்தடிமை என்பார்கள். காங்கிரஸ் செய்த துரோகத்தை விட விசிகா செய்த துரோகம் பெரிது என்று கூலிக்கு மாரடிக்கும் கும்பல். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான இலக்கை எட்ட முடியவில்லை. அதன் காரணமாக விஜய் தரப்பிலிருந்து திமுகவில் அங்கம் வகித்த காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவு நாடப்பட்டது. காங்கிரஸ் ஏற்கனவே தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருந்த நிலையில் விசிக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளுக்கு இடையே நீண்ட பேச்சுவார்த்தைகளும் காலதாமதமும் நிலவியது. அதனைத் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக இடதுசாரிகள், விசிக மற்றும் IUML உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில் பங்கேற்காமல் வெளியில் நின்று ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எடுத்தனர். ஆனால் திடீரென விசிகாவும் IUMLும் தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்று சமூக நீதித்துறை அமைச்சராக வன்னியரசும், சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக ஷாஜகானும் பதவியேற்றுக் கொண்டனர். இது திமுகவினருக்கு கடும் அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியது. திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ. ராசா விசிகாவையும் IUMLையும் சர்ச்சைக்குரிய வகையில் விமர்சித்திருந்தார். இந்த பதிவு வைரலான நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் யாரையும் புண்படுத்தும்படி கடுஞ்சொற்களை பேச வேண்டாம் என கண்டித்திருந்தார். இதற்கு பிறகு ஆ. ராசா அந்த பதிவை நீக்கியிருந்தார். இருப்பினும் திமுக மற்றும் விசிகாவை சேர்ந்தவர்கள் மாறி மாறி கருத்து மோதலில் ஈடுபட்டு வந்ததோடு குன்னம் தொகுதியில் இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பாகவும் மாறியது. இது இரு கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இந்த நிலையில் விசிகாவின் தலைவர் திருமாவளவன் வீடியோ ஒன்றை வெளியிட்டு விசிகாவை விமர்சித்த ஆ. ராசாவை கண்டித்து போராட வேண்டாம், நாம் எந்த முடிவை எடுத்தாலும் விமர்சிக்கத்தான் செய்வார்கள் என தெரிவித்துள்ளார். கரூரிலே 41 பேர் இறந்தபோது அந்த துயரம் எனக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் ஆதவ அர்ஜுன் அவர்களை தொடர்பு கொண்டு என்ன நடந்தது என்று கேட்டேன். நடந்ததை சொன்னார். வருத்தப்பட வேண்டாம், மனம் தளர வேண்டாம், இது ஒரு விபத்து, அவ்வளவுதான். இதற்கு அரசியல் உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம், இதை கடந்து செல்லுங்கள், விஜய் அவர்களுக்கும் என்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துங்கள் என்று அவரிடத்திலே சொன்னேன். அவ்வளவுதான். அதற்கு பிறகோ அதற்கு முன்போ இந்த தேர்தல் முடிவு வருகிற வரையில் அவரும் என்னை தொடர்பு கொண்டதில்லை, நானும் அவரை தொடர்பு கொண்டு பேசியதில்லை. ஊரில் பலவிதமான அவதூறுகளை பரப்புகிறார்கள் இயக்கத் தோழர்கள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தோழர்களே, இப்போது ஆ. ராஜா நாம் எடுத்த முடிவை விமர்சனம் செய்திருந்தார். தோழர்கள் என்னிடத்தில் அதை பற்றியெல்லாம் கேட்டார்கள். நான் அதை பொருட்படுத்த வேண்டாம், கடந்து செல்லுங்கள், அதற்கு யாரும் எதிர்வினையாற்ற வேண்டாம் என்று பேசியவர்களிடத்தில், தொடர்பு கொண்ட தோழர்களிடத்தில் சுட்டிக்காட்டினேன், அறிவுறுத்தினேன். அவர் காங்கிரஸை பற்றி அப்படி விமர்சித்தாரா என்று எனக்கு தெரியவில்லை. இடதுசாரிகள் ஆதரவு நல்கியதும் ஒரு அணிமாற்றம்தான். அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை, ஆனால் தாவேகாவுக்கு ஆதரவு நல்கியிருக்கிறார்கள். அதே நிலைப்பாட்டைத்தான் நாமும் எடுத்தோம். ஆனால் நம்முடைய தோழர்கள் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும், அதுவும் நானே இடம்பெற வேண்டும் என்கிற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தியதன் விளைவாக, தாவேகா தரப்பிலும் அழைப்பு விடுத்ததன் விளைவாக அமைச்சரவையில் நாம் இடம்பெறுவது என்ற முடிவை எடுத்தோம். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடத்திலே இந்த ஆதரவு நல்குவது என்கிற முடிவை நேரிலே சந்தித்து இடதுசாரிகள் எடுத்த முடிவை நாங்களும் எடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டுத்தான் ஆதரவை நல்கினோம். அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால் ஒன்றுமில்லை, நீங்கள் ஆதரவு நல்கலாம் என்று இசைவு தந்தார். அமைச்சரவையில் இடம்பெறப்போவதை அவருக்கு தெரிவிக்க முடியவில்லை.
ஆனால் முன்னணி அமைச்சர்கள் ஒரு சிலரை நான் தொடர்பு கொண்டு இப்படி ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகுதான் செய்தியாளர்களை சந்தித்து விசிக அமைச்சரவையில் இடம்பெறுகிறது என்ற அறிவிப்பை செய்தேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பயணித்து வருகிறது. எந்த அளவுக்கு அந்த தோழமைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு உற்ற துணையாக இருந்திருக்கிறோம், அந்த கூட்டணியை பாதுகாக்க வேண்டும் என்பதில் எங்களால் ஆன பங்களிப்பை எவ்வளவு செலுத்தியிருக்கிறோம் என்பதை திமுக தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக நன்கு அறிவார். அன்பு இளவல் மேனாள் துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் நன்கு அறிவார். சுற்றி இருப்பவர்கள் ஒரு சிலர் நன்கு அறிவார்கள். ஆனால் அதையும் தாண்டி நாம் எடுத்த இந்த முடிவை திமுக தரப்பில் திரு ஆ ராஜா உட்பட பலர் விமர்சிக்கிறார்கள் என்கிற போது சற்று வலி அளிக்கிறது, வலியாகத்தான் இருக்கிறது. என்றாலும் கூட அவர்கள் ஆதங்கப்படுவதில் நாம் ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது திமுகவை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிற தாவேகாவோடு நாம் கைகோர்ப்பதை அல்லது அவர்களோடு களத்தில் நிற்பதை அல்லது அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதை அவ்வளவு எளிதாக எப்படி திமுக தொண்டர்களால் கடந்து செல்ல முடியும்? இது மனித இயல்புதான். கடும் சொற்களால் விமர்சிக்கக்கூடாது என்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த பதிவை உடனே எடுக்கும்படி ஆணையிட்டிருக்கிறார். இதுவும் நாம் அறிந்த ஒன்று. இந்த நிலையில் ஆ ராஜா அவர்களை எதிர்த்து விமர்சிப்பதோ, திமுகவுக்கு எதிராக விமர்சனங்கள் செய்வதோ அல்லது போராட்டங்களை நடத்துவதோ தேவையற்றது. இயக்கத் தோழர்கள் இதை கடந்து ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட வேண்டும். நமது கட்சியின் மறுகட்டமைப்பு பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும். விருதுகள் வழங்கும் விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும். ஜூலை 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டு பணிகளில் சுவர் விளம்பரங்கள் உள்ளிட்ட ஆயத்த பணிகளில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்மை பிடிக்காதவர்கள் எப்போதும் விமர்சித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். நம்முடைய வளர்ச்சியை விரும்பாத காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் எப்போதும் நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்பிக் கொண்டுதான் இருப்பார்கள். நாம் எந்த முடிவு எடுத்தாலும் விமர்சிப்பார்கள். திமுக அணியிலேயே தொடர்வது என்றாலும் மீண்டும் திமுக கொத்தடிமை என்பார்கள். திமுகவிடம் ஏதோ இவர்கள் பெரிய அளவிலே கை நீட்டி வாங்கிவிட்டார்கள், அதனால்தான் வெளியே வர முடியவில்லை என்று விமர்சிப்பார்கள். இப்படி திமுக ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து மாறி வேறு நிலைப்பாட்டை எடுத்தாலும் அதேபோல விமர்சனங்களை அள்ளி இறைப்பார்கள். இப்போது காங்கிரஸ் செய்த துரோகத்தை விட விசிக செய்த துரோகம் பெரிது என்று கூலிக்கு மாரடிக்கும் கும்பல் நமக்கு எதிரான அவதூறுகளை அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்பே ஆதவர்ஜினாவோடு திட்டமிட்டு நாம் சதி செய்தோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். மேனாள் முதல்வர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களின் மனசாட்சிக்கு தெரியும். விடுதலை சிறுத்தைகளும் திருமாவளவனும் எந்த அளவுக்கு நேர்மையான உறவை கொண்டிருந்தோம், நட்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், அந்த கூட்டணியை பாதுகாக்க வேண்டும் என்பதில், கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பதில், அது வெற்றி பெற வேண்டும் என்பதில் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தோம் என்பது
அண்ணன் அவர்களின் மனசாட்சிக்கு தெரியும். வேறு யாருக்கும் இது தெரிய வேண்டும் என்பதில்லை. எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த பிரச்சனையை ஊதி பெருக்க வேண்டாம், விட்டுவிடுங்கள், கடந்து செல்லுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.